வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார்த்திக் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற தலைப்பு வந்து நம்ம லக்னாதிபதி எந்த வீட்டில் உச்சமாக வராரோ, எந்த பாவகத்தில் உச்சமாக வராரோ, நம்ம அதை நோக்கி போகும்போது நம்ம வந்து லைஃப்பில் வந்து நம்ம வந்து வெற்றி பெறலாம், ஒரு நிம்மதி கிடைக்கும், வாழ்க்கை பிறந்ததுக்கான ஒரு அர்த்தம் கிடைக்கும். லக்னாதிபதி எந்த வீட்டில் நீச்சமாறோ அந்த வீட்டை நோக்கி நம்ம அதிகமாக போகக்கூடாது. வீட்டை நோக்கி போகக்கூடிய சம்பவங்கள் வரும், போகணும், அது கொஞ்சமாக தான் போகணும். லக்னாதிபதி எங்கே உச்சமாக வராரோ அந்த வீட்டை அந்த அந்த பாவத்தை நோக்கி நீங்கள் செயல்படும் போது உங்கள் லைஃப் நல்லா இருக்கும், முன்னேற்றம், நல்ல ஒரு க்ரோத்து, டெவலப்மெண்ட்டு எல்லாமே வந்து நல்லாவே இருக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தர் இப்போ மேஷ லக்னத்தில் பட்டிருக்காருன்னா அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் எங்கே உச்சமாக வராரு? மகரத்தில். இந்த மகரம் 10ஆம் வீடாக வரும், லக்னத்துலேருந்து 10ஆம் வீடாக. அப்போ என்னென்னா மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க வந்து எப்பவுமே வந்து ஒரு உயரமான இடத்துக்கு லைஃப்பில் போனோம், வந்து ஒரு தொழில் பண்ணணும், சுயமாக தொழில் பண்ணணும். இல்லைனா ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலைக்கு போனால் கூட அங்கே தலைமை பொறுப்பில் போகணும். 10ஆம் பாவம் வந்து தலைமை பொறுப்பு. ஒரு முதலாளியாக ஆகிறது, ஒரு ஓனர் ஆகிறது, ஒரு டாக்டர் ஆகிறது. இது 10ஆம் பாவம் தொழில் மட்டும் கிடையாது, ப்ரொஃபஷனலுக்கு நம்ம ப்ரொஃபஷன் எந்த ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணுறோமோ, ஒரு டாக்டர் ஆகிறது, அட்வொகேட் ஆகிறது, ஒரு ஆடிட்டர் ஆகிறது, எதுவாக இருந்தாலும் வந்து இந்த 10ஆம் பாவம் தான் நீங்கள் முடிவு பண்ணுறது. வந்து நீங்கள் எடுத்துக்கூடிய கரியரில் வந்து நீங்கள் ஜெயிக்கணும்னா வந்து அது 10ஆம் பாவம் நம்பர் தான். உங்கள் தொழிலில் சரி, நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் வந்து தலைமை பொறுப்புக்கு போகணும், அந்த தலைமை பதவி அடையணும், அந்த புகழ், அந்தஸ்து, மரியாதை, செல்வாக்கு, தனம், இது எல்லாமே 10ஆம் பாவம் சம்மந்தப்பட்டது தான். வந்து அந்த கௌரவம், அப்போ கௌரவம் காப்பது, சுயமாக ஒழுக்கமாக இருக்குது, இதெல்லாம் 10ஆம் பாவம் தான். அதனால் வந்து மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க எல்லாரும் வந்து இந்த தொழில், கர்மா, அந்த 10ஆம் பாவத்தை நோக்கி தான் அவங்க செயல்படணும். வந்து அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வந்து ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து அதிபதி சுக்கிரன். அவர் மீனத்தில் உச்சகதியில் இருப்பார். இது 11ஆம் பாவம். 16ஆம் பாவம்னா வந்து நம்மளோட மூத்த சகோதரர்களை குறிக்கும். அதே மாதிரி வந்து உங்களோட சித்தப்பாவை குறிக்கும். வந்து ஆசைகள், அபிலாசைகள், நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நிறைவேறும், அது 11ஆம் பாவகம் வந்து இது. அதனால் வந்து இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க வந்து 11ஆம் பாவத்தை நோக்கி தான் அவங்க செயல்படணும். வந்து அவங்க நிறைய வந்து நண்பர்கள் கிடைப்பாங்க. அதே நேரத்தில் வந்து சமுதாயத்தில் நிறைய நலம் விரும்பிகள், வெல்விஷர்ஸ்லாம் இருப்பாங்க. வந்து இது எல்லாமே அவங்க லைஃப்பில் 11ஆம் வீடு நோக்கி தான் போகணும். 11ஆம் வீடு வந்து உங்கள் அதிர்ஷ்டம், நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ, உங்கள் ஆசை, அபிலாசைகள், உங்கள் எண்ணங்கள்லாம் நிறைவேறது 11ஆம் வீடு. உங்கள் லைஃப் முழுக்க நீங்கள் 11ஆம் வீடு நோக்கி தான் நீங்கள் செயல்படணும். வந்து அடுத்தபடி பார்த்திங்கன்னா இந்த மிதுன லக்னத்துக்கு அதிபதி புதன் வந்து 4ஆம் வீட்டில் கன்னியில் உச்சகதியில் இருப்பார். அப்போ 4ஆம் வீட்டை நோக்கி தான் வந்து மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க வந்து செயல்பட. 4ஆம் வீடுனா அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கணும். வந்து வண்டி, வாகனம், இது அப்புறம் சொத்துக்களை சேர்ப்பது, வீடு கட்டுறது, விவசாய நிலங்களை வாங்குவது, படிப்பு, இன்வெஸ்ட்மெண்ட், அம்மா வழி உறவுகள், இதெல்லாம் 4ஆம் பாவம் தான். வந்து அதனால் வந்து இந்த 4ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட செயல்களை நோக்கி தான் வந்து ஜாதகர் வந்து போகணும். அப்போ தான் வந்து அவருக்கு வந்து லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணக்கூடிய தன்மை வரும், நல்ல ஒரு மனசு இருக்கும். வந்து அதே நேரத்தில் இந்த விரதங்கள் இருப்பது, அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த புத்தக நாணம் அதிகமாக, நிறைய புக்ஸு படிக்கிறது, நிறைய ட்ராவல் பண்ணுறது, ஒரு புதையலும் 4ஆம் பாவம் தான். வந்து இந்த புதையல்லாம் வந்து இன்றைக்கி காலத்தில் ஒரு இன்சூரன்ஸ் பணமும் ஒரு புதையல் தான். வந்து இந்த ஞாபக சின்னத்துக்கு நிறைய ட்ராவல் பண்ணுறது, அதே மாதிரி நிறைய இதிகாச புத்தகங்கள்லாம் படிக்கிறது, நிறைய தோட்டங்களை வாங்குறது, நம்மளோட அம்மாவை நல்லா பார்த்துக்கிறது. அப்போ நல்ல வந்து ஒரு கம்ஃபர்ட்டான லைஃப், அவங்களுக்கு சுகஸ்தானம், முக்கியமாக வந்து சுகஸ்தானம் இது. அதே மாதிரி வித்தைகளை கற்றுக்கொள்வது, அம்மா வழி உறவுகளை வந்து மதிக்கிறது, இதெல்லாம் வந்து மிதுனத்தில் புதன் வந்து மிதுனத்தில் பிறந்தவங்க 4ஆம் வீட்டை நோக்கி தான் செயல்படணும். வந்து அடுத்தபடியாக வந்து கடக லக்னம் அதிபதி சந்திரன் உச்சமாவது வந்து இங்கே ரிஷபத்தில். அதே தான் இந்த ரிஷப லக்னம் சொன்னது அதே விஷயம் தான் வந்து இங்கேயும் நம்ம சொல்ல போகிறோம். வந்து ஏன்னா அவர் கடக லக்னத்தில் பிறந்தவங்க வந்து 11ஆம் வீட்டை நோக்கி தான் செயல்படணும். வந்து 11ஆம் வீடு உங்களோட ஆசை, அபிலாசைகள், நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நிறைவேறும். சித்தப்பாக்கு மரியாதை கொடுக்குறது, நிறைய நண்பர்கள் வச்சுக்கிறது, இந்த சோஷியல் நெட்வொர்க்கு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு,
இதெல்லாமே வந்து இதில் வந்து செயல்படுறது வந்து நல்ல விஷயமா வந்து நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது வந்து உங்கள் ஆசையத்தில் எல்லாமே நிறைவேறும் வந்து 11ஆம் லாபங்கள் பெருகும். இதெல்லாமே 11ஆம் வீடு தான் சம்மந்தப்பட்டதால் வந்து கடகலக்கணத்தில் பிறந்தவங்க 11ஆம் வீட்டை நோக்கி தான் செயல்படுறோம். லக்னாதிபதி எங்கே ஒன்றா இருப்பார் சந்திரனே அந்த இருக்கிற வீட்டில் இருந்து அவங்க 11ஆம் வீட்டுக்கான வேலைகளை செய்யணும். அப்போ தான் அவங்க முழு திருப்தி கிடைக்கும் வந்து அதுதான் அவங்க கர்மான்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் வந்து. அடுத்தபடி பார்த்திங்கன்னா வந்து சிம்ம லக்னம் அதிபதி சூரியன் உச்சமாகிறது பார்த்திங்கன்னா வந்து மேஷத்தில் உச்சமாக சூரியன் வந்து அப்போனா வந்து 9ஆம் வீட்டை நோக்கி தான் அதிக செயல்படணும். 9ஆம் வீடுனாவே வந்து அப்பாவுக்கு நல்ல ஒரு மரியாதை கொடுக்கணும். அப்பாவுக்கு நல்ல மரியாதை கொடுக்கணும். நிறைய கோவில் குலங்களை நோக்கி போகிறதும் நிறைய கோவில் குலங்கள் ட்ராவல் பண்ணுறது இது அதிகமாக இருக்கணும். அப்புறம் நம்ம அதே நேரத்தில் வந்து நிறைய புண்ணிய காரியங்கள் செய்வது வந்து தெய்வம் அதிகமாக கடவுள் நம்பிக்கை இருக்கணும். கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கணும் வந்து எந்நேரம் வந்து அவங்க தெய்வ நம்பிக்கையோடு இருக்கணும் வந்து நிறைய லைஃப் வந்து தியானம் பண்ணுறது அப்புறம் வந்து ஆன்மீக தேடுதல் அதிகமாகவே இருக்கணும் வந்து. அது மட்டும் 9ஆம் பாவம் வந்து உயர்கல்வி. இப்போ ஒரு பிஹெச்டி படிக்கிறீங்களா அது 9ஆம் பாவம் சப்போர்ட் பண்ணணும். டிசிப்ளினாக இருக்கணும். ஏன்னா வந்து 9ஆம் பாவம் வந்து ஒழுக்கத்தை குறிக்கிறது. அதனால் வந்து ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும். 9ஆம் பாவம் வந்து நீதி நேர்மை ரொம்ப நேர்மையாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து ஒரு மெர்சி ஒரு கருணையாகவும் இருக்கணும் வந்து ரொம்ப விசுவாசமாக இருக்கணும் வந்து. இந்த நீதி நேர்மை நியாயம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களை வந்து அந்த சூரியன் எங்கே இருந்தாலும் சரி 6, 8, 12 இருந்தாலும் சரி அவங்க 9ஆம் வீட்டை நோக்கி போகும்போது தான் வந்து அவங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். அப்போ தான் அவங்க லைஃபோட ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் வந்து. அடுத்து பார்த்திங்கன்னா கன்னி லக்னம் புதன் லக்னத்திலே இருப்பார். லக்னத்திலே வந்து புதன் வந்து உச்சமாக இருப்பார். ஆட்சி மூலத்தடிக்க 3 ஸ்ட்ரென்த்தில் போய் நிற்பார்னால வந்து அவங்க தன்னை ஃபோக்கஸ் பண்ணிக்கினா போதும் வந்து தான் லக்னம்னா அந்த ஜாதகர் அவர் ஒழுக்கமாக இருந்து அவர் லட்சியத்தோடு வாழணும் வந்து அது ஒரு முழுக்க அவர் தான் குறிக்கிறது வந்து இங்கே. இதனால் வந்து அவர் வந்து உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும். அவர் வந்து தலைமை பதவிக்கு போகணும் தலைவராக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும். அந்த 1ஆம் வீடு நோக்கி தான் லக்னத்தை நோக்கி தான் அவர் கரெக்டாக இருக்கணும் வந்து. அவர் வந்து ஒழுக்கம் நேர்மை உண்மை புகழ் கிடைப்பது அவர் ஒழுக்கமாக அவர் யாரையும் ஏமாற்றக்கூடாது. இது அந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து. அடுத்து வந்து துலா லக்னத்தில் பிறந்தவங்க துலா லக்னம் சுக்கிரன் வந்து மீனத்தில் உச்சமாவார். அப்போனா 6ஆம் வீட்டை நோக்கி தான் வந்து இந்த துலா லக்னக்காரங்க வந்து செயல்படணும் வந்து. 6ஆம் பாவகம் என்னது வேலை 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 நோக்கி தான் செயல்படவே வந்து. அங்கே நோய் வரும் வந்து அதுக்கு நம்ம நோயை நோக்கி நம்ம செயல்படக்கூடாது. கடன் நோய் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் வந்து. 6ஆம் பாவம் சேவை முக்கியமாக அந்த சேவை அந்த மற்றபடி அந்த கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு பிரச்சனை இதெல்லாமே மாட்டக்கூடாது வந்து. சேவை செய்யணும் வந்து. 6ஆம் வீட்டில் உச்சகதியாக வர்றாருன்னா வேலை 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 பிறருக்கு சேவை செய்வது தான் வந்து இந்த துலா லக்னத்தோட வேலை. அடுத்த விருச்சிக லக்னம் அதிபதி செவ்வாய் உச்சமாவது 3ஆம் வீடு. 3ஆம் வீடுனாவே வந்து சிறுதூர பயணம் இளைய சகோதரர்கள் அவங்க பாசமாக பார்த்துக்கணும். நிறைய ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணும். அப்புறம் மாமனாரை மரியாதை கொடுக்கணும். 3ஆம் பாவம் மாமனார் வந்து. அதே நேரத்தில் 3ஆம் பாவம் கம்யூனிகேஷன் நல்ல ஒரு கான்டாக்ட்ஸை வச்சுக்கிறது வந்து நிறைய எழுதணும். ஏன்னா 3ஆம் பாவம் தான் எழுத்து. அதனால் நிறைய எழுதணும். ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போகணும். பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு பாண்டிங் வச்சுக்கணும். 3ஆம் வீடு வந்து பக்கத்து வீடு அண்டை நாடுகள்லாம் வந்து 3ஆம் பாவத்தை தான் வந்து குறிக்குது. அதனால் வந்து நிறைய ஷார்ட் டிஸ்டன்ஸ் போகிறது இது அவங்க ரொம்ப நல்ல விஷயம். எப்பவுமே தைரியமாக துணிச்சலாக இருக்கும். 3ஆம் பாவம் வந்து துணிவு வீரம் வீரியம் காரிய வெற்றி இப்போ சிற்றின்பம் கூட 3ஆம் வீடு தான் வந்து. அதனால் ரொம்ப எப்பயுமே வந்து ஒரு போல்டாக இருக்கணும். பொழுதுபோக்குக்காக ட்ராவல் பண்ணுறது ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறது இதெல்லாம் 3ஆம் வீட்டை நோக்கி அவங்க போகும்போது வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக ஒரு ட்ரிப்பு போகும்போது ஏன்னா என்ன கஷ்டம் இருந்தாலும் ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போகும்போது பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. அடுத்தது வந்து தனுசு லக்னம் அதிபதி குரு உச்சமாக வருது கடகத்தில். அப்போ அவங்க 8ஆம் பாவகத்தை நோக்கி செயல்படுவது. 8ஆம் பாவகம் பார்த்திங்கன்னா வந்து அது நெகட்டிவான வீடு தான். அந்த வீட்டில் எது நல்ல விஷயங்கள் இருக்குது அதை நோக்கி தான் அவங்க போனால் வந்து ஆயில் நல்லபடியாக இருக்கும் வந்து. 8ஆம்னா ஆயில் தான் வந்து லைஃப்பில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். அதெல்லாமே அவங்க சமாளித்து அவங்க வந்து போகணும். நிறைய தடை தாமதங்கள்லாம் வரும். இது எல்லாமே வந்து கண்டிப்பாக
இதெல்லாமே அவங்களுக்கு வந்து வரும். இதெல்லாமே அவங்க சால்வ் பண்ணிவிட்டு அது வந்து வெளியே வரும். அடுத்தது மகர லக்னம், அதிபதி சனி. மகர லக்னத்துக்கு சனி உச்சமாக வந்து 10ஆம் வீட்டில். இவங்க வந்து மேஷ லக்னம் சொன்ன மாதிரி தான் வந்து கர்மா, தொழில், ஜீவனம், உத்தியோகம், தலைமை பொறுப்பு, எந்த ஜாப்ல இருந்தாலும் சரி அதில் டாப்பில் இருக்கணும். பிஸ்னஸ் பண்ணாலும் நல்லா வருமானம், தொழில் பண்ணணும், உத்தியோகத்தில் டாப் லெவலில் இருக்கணும். அடுத்து மகர லக்னம், கும்ப லக்னம். கும்ப லக்னத்துக்கு அதிபதி சனி தான். அதே சனி வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னத்துக்கு வந்து 9ஆம் வீட்டில் உச்சமாவார். வந்து 9ஆம் வீடு மேலே சொன்ன மாதிரி தான் நீ அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கணும், தெய்வங்களை மதிக்கணும், நீண்ட தூர பிரயாணம் பண்ணணும், வந்து தெய்வ நம்பிக்கை அதிகமாக வரணும், ரிசர்ச் பண்ணணும். இது 9ஆம் வீடு தான். வந்து ஆன்மீக தேடல் அதிகமாக இருக்கும், வந்து கோவில் குளங்களுக்கு போகிறது. இது இப்படி இருந்தாங்கன்னா வந்து அவங்க மனசு சந்தோஷம் கிடைக்கும், கண்டிப்பாக அவங்க குரோத் ஆவாங்க. வந்து அடுத்தது வந்து மீன லக்னம். மீன லக்னத்துக்கு குரு கடகத்தில் தான் உச்சமாவார். அப்போ அவங்க 5ஆம் வீட்டை நோக்கி தான் போகணும். நிறைய வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணணும். 5ஆம் வீடு வந்து என்டர்டைன்மெண்ட் தான். அப்புறம் படிப்பு, 5ஆம் வீடும் படிப்பை குறிக்கும். வந்து ஆழ்ந்த யோசனை, ஆழ்ந்த சிந்தனை, இன்ட்யூஷன் பவர். வந்து 5ஆம் வீடும் 5ஆம் பாவம் பார்த்திங்கன்னா வந்து அதுவும் வந்து ஆன்மீகத்தை குறிக்கும். ஏன்னா 9ஆம் வீட்டுக்கு 9ஆம் வீடு வந்து கோவில்களுக்கு போகிறது, என்டர்டைன்மெண்ட்டும் பண்ணுறது, அறிவு வளர்க்கிறதுக்கு வந்து 5ஆம் வீடு வந்து நம்ம வந்து நல்ல ஒரு நாலேஜ் 5ஆம் வீடு. உங்கள் அறிவை வளர்த்துக்கணும், நிறைய புக்ஸு படிக்கணும், அனுபவ அறிவும் வச்சுக்கணும். வந்து நிறைய புக்ஸு படிக்கணும், முக்கியமாக வந்து அறிவு சம்பளம். அப்புறம் 5ஆம் பாவம் குழந்தைகள், குழந்தைங்களோட எப்படி இணங்கி 5ஆம் பாவம் குழந்தைங்களோட எப்பயும் இணங்கி போகிறது, குழந்தைங்களோட லைஃப்பை வந்து ஸ்மூத்தாக கொண்டு போகிறது, குழந்தைகளுக்காகவே வாழ்வது, இதெல்லாம் வந்து 5ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயம் உண்டு. அதனால் வந்து இவங்க குழந்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆகணும், அதை நோக்கி தான் போகணும். வந்து நிறைய கோவில் குளங்களுக்கு போகலாம், நிறைய புக்ஸு படிக்கணும், அதுதான் முக்கியமான விஷயமே. வந்து சரி நண்பர்களே, லக்னாதிபதி எந்த வீட்டில் உச்சமாக வராரோ அந்த வீட்டை நோக்கி போகும்போது தான் நிம்மதி கிடைக்கும். சில லக்னத்துக்கு 8ஆம் பாவத்தில் லக்னம் உச்சமாக வர அந்த நேரத்தில் வந்து நல்லது மட்டும் அந்த வீட்டில் நம்ம எடுத்துக்கணும், தீயதை நம்ம விட்டுணும். 8ஆம் வீட்டில் குரு உச்சமாகும் போது அங்கே ரிசர்ச், அக்கல்ட் நாலேஜ், அதான் இந்த ஜோதிடம், மாந்திரிகம், இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறது, டாரட் கார்ட் ரீடிங்கு, இதை பற்றி எல்லாமே 8ஆம் பாவம் தான். திடீர் பணம், ஸ்டாக் மார்க்கெட், மணி கூட 8ஆம் பாவம் தான். அதனால் வந்து நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கணும், நெகட்டிவ் விஷயத்துக்கு போகக்கூடாது. அது மாதிரி இங்கே துலா லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் குரு உச்சமானாலும் நம்ம கடன் வாங்கக்கூடாது, நோய் இதெல்லாமே நோக்கி வரும். இது வந்து நம்ம விலகி நம்ம சேவை 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 நல்ல விஷயத்த நம்ம வீட்டில் நம்ம எடுத்துக்கணும். வந்து அதாவது லக்னாதிபதி எந்த வீட்டில் உச்சமாக வராரோ அதை நோக்கி நீங்கள் போகும்போது வந்து உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும், ஒரு நிம்மதி கிடைக்கும். அந்த வீட்டோட நல்ல பலன்கள் நம்ம எடுத்துன்னு போகணும், அங்கே நெகட்டிவான பலன்கள் நம்ம எடுத்துக்கூடாது. இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. ஐ திங்க் நான் சொல்லிட்டேன்னு ஓரளவு சொல்லிட்டேன்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் வேறு தலைவரை பற்றி பார்க்கலாம். நன்றி.